வெல்கம் டு ட்ரிபிள் எக்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது மெயிலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபீமேலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீடியோவுடைய லாஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது 2024 நோட்டிஃபிகேஷன் விட்டு எக்ஸாம் எழுதினவங்களுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ரிசல்ட்டில் வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறது, அதாவது மெயிலுக்கு எவ்வளோ கேண்டிடேட், தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டிஸ்ட்ரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் வந்து மதிப்பெண் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து இந்த பிடிஎஃப்க்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு வீடியோ கீழே கொடுத்துட்றேன். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்தாலுமே இந்த பேட்ச், அதாவது 24 பேட்ச் வந்து இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 24 பேட்சை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். அதுவும் இல்லாமல் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி கேட்டகரியில் எந்தெந்த கேட்டகரியில் யார் யார் சூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டோம் நம்ம வந்து இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்போ தமிழ்நாடுக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். தமிழ்நாடுக்கான கட் ஆஃப் வந்து மெயிலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபீமேலுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். நீங்கள் வந்து 11வது பேட்ச் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடுக்கான கேர்ள்ஸுக்கான கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நான் இப்போ உங்களுக்கு ஆன்லைன் பண்ணி காட்டுறேன். தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குற இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவரை தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் இடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து 41 கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதுவே ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 66, எஸ்சிக்கு வந்து 59, எஸ்டிக்கு வந்து 62, யூஆருக்கு வந்து 69. இதுதான் ஃபீமேலுக்கான கட் ஆஃப், அதாவது எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபுள் ஃபீமேலுக்கான கட் ஆஃப் வந்து இது கொடுத்துருக்காங்க. மெயிலுக்கான கட் ஆஃப் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் 22ஆம் நம்பர் பேட்சுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்க பிடிஎஃப்லேயே நீங்கள் வந்து 22ஆம் நம்பர் வந்து பேட்சுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து தமிழ்நாடு மெயிலுக்கான கேண்டிடேட்டுக்கான கட் ஆஃப் மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்களே செக் பண்ணி பாருங்களேன். இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதுதான் மெயிலுக்கான கட் ஆஃப். இதில் வந்து இடபிள்யூ கேட்டகரிக்கு வந்து 33 கட் ஆஃபும், இடபிள்யூஎஸ்க்கு வந்து 40, ஓபிசிக்கு வந்து 62, எஸ்டிக்கு வந்து 54, எஸ்டிக்கு வந்து 54. இதுதான் தமிழ்நாடு மெயிலுக்கான கேண்டிடேட்டுக்கான கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்த்தாலுமே இந்த பிடிஎஃப்பில் வந்து உங்களுக்கான கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. அதாவது சிக்கிம், ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஸ்டேட்லேருந்து பார்த்தாலுமே உங்களுக்கான கட் ஆஃப்மே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நோட்டிஃபிகேஷனில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும், கொடுத்துருக்க ரிசல்ட்டுடைய நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நிறையா காலம் கொடுத்துருக்காங்க பார்த்துருக்கீங்களா. இந்த காலம் எல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்பீங்க. அதாவது உங்களுக்கான ஒரு கேள்வி வந்து எழும். அதாவது இந்த இடத்துல 28, 20, இந்த இடத்துல யார் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இது வந்து நம்ம வந்து எத்தனை பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க, அதாவது இந்த மாநிலத்தில் இந்த கேட்டகரியில் எத்தனை பேர் வந்து இந்த பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே இந்த பார்ட் ஏ, பார்ட் பி மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த கேட்டகரியில் எத்தனை பேர் அதாவது செலக்ட் ஆகிருக்காங்க, ஒரே மார்க் எடுத்து 2 பேர் செலக்ட் ஆகிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அதுக்கான இதுதான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டுமே நீங்கள் வந்து பார்க்கவே தேவை கிடையாது. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஓபிசியில் யார் லாஸ்ட்டாக, அதாவது இப்போ லோ பட்ஜெட் கட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா, அதாவது இப்போ தமிழ்நாடு மேலுக்கு அது வந்து 62 கட் ஆஃப் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கட் ஆஃப் கரெக்டான கட் ஆஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யார் லோ ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்களோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து கண்டுக்கிட தேவையில்லை. மோஸ்ட்லி நீங்கள் வந்து உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேறு என்ன நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பேஜுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேலேயே உங்களுக்கான, அதாவது நீங்கள் வந்து என்சிபி, எஸ்எஸ்எஃப், அதாவது இந்த 2 டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்களேன். 136. மோஸ்ட்லி இதுக்கு வந்து கட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தான் வச்சுருந்தால் மட்டுமே என்சிபி அல்லது எஸ்எஸ்எஃப்பில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆவீங்க. இந்த கட் ஆஃப் வந்து உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கண்டிப்பான முறையில் எஸ்எஸ்எஃப்பில் வந்து உங்களை வந்து எடுக்க மாட்டாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து இப்போ தான் நீங்கள் பிஇடிக்கு வந்து
ட்ரெயின் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் இப்போ இருந்து நீங்கள் வந்து ட்ரெயின் ஆகலாம். மோஸ்ட்லி 2 மந்த் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதாவது இப்போதைக்கு இப்போ இருந்து உங்களுக்கான 2 மந்த் வந்து மோஸ்ட்லி உங்களுக்கான பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து அட்மிட் கார்டு எதில் விடுவாங்க, எஸ்எஸ்சி வெப்சைட்டில் விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் எஸ்எஸ்சி வெப்சைட்டில் வராது. சிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து நமக்கு வந்து இதுக்கான அட்மிட் கார்டு வித் ஃபிசிக்கல் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் தான் விடுவாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே அதில் தான் செக் பண்ணுறாப்புல இருக்கும். உங்களுக்கான அஃபீஷியல் வெப்சைட் எஸ்எஸ்சியில் வந்து அட்மிட் கார்டு விட மாட்டாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து அதுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணும்போது நான் வந்து கண்டிப்பான முறையில் வீடியோ போடுவேன். அதனால் நீங்கள் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுடைய நேம் லிஸ்ட்டுக்கான ஒரு லிஸ்ட்டு வந்து போடுவேன். இப்போ வந்து அந்த நேம் லிஸ்ட்டுக்கான லிஸ்ட்டு வந்து நம்மளால் டவுன்லோட் பண்ண முடியலை, சர்வர் எரராக இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். அதுக்கான லிஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி இப்போதைக்கு நார்மலைசேஷன் மார்க்கை வந்து யாராலையுமே பார்க்க முடியலை. அதை பார்க்க முடிகிறப்ப உங்களுக்கான மார்க்கை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். அதையுமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம வந்து கட் ஆஃப் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டிப்பான முறையில் சொல்ல முடியும். பிஇடி டெஸ்ட்டுக்கு வந்து எப்படி தயாராகிறது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் வந்து நான் வந்து கண்டிப்பான முறையில் அப்லோட் பண்ணுவேன். அதாவது ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கான வேலிடிட்டி எவ்வளோ இருக்கணும், அஃபிடன்ஸ் வந்து எப்படி வாங்குறது, நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் வந்து எப்படி கிளியர் பண்ணுறது, மெடிக்கல் வந்து எந்தெந்த செக்கப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுடைய வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பான முறையில் ப்ரொவைட் பண்ணுவோம். இப்போ நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி கட் ஆஃப் வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் நம்மளுக்கான கட் ஆஃப் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதில் வந்து வேறு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.